எனவே மகத்தான வரலாற்று பெருமை தமிழர்களுக்கு உண்டு. இந்திய தேசிய ராணுவத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு எந்த சமூகம் போராடி இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு இணையாக, ஏன் அந்த சமூகத்தை காட்டிலும் என் சமூகம் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறது. எனவேதான் நான் யோசித்தேன், அப்படிப்பட்ட என்னுடைய சமூகம் ஈழத்திலே விடுதலைக்காக போராடிய பொழுது லட்சக்கணக்கிலே 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட போது நான் துடித்து போனேனே. என் சமூகம் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியதே, ஆனால் என் சமூகம் விடுதலையை கேட்டதற்காக ஒன்றுமறியாத அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் பீத்து போட்டார்களே, பொசுக்கினார்களே. பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை வீசி எறிந்து எம்முடைய அரும்புகளை அங்கே எரித்தார்களே. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்திட வேண்டும். எனவே நீங்கள் வல்லமை உள்ள தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் விட்டுவிடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுங்கள். அப்படியானால் தான் நீங்கள் வல்லமை மிகுந்த லட்சியவாதிகளாக, போராளிகளாக மாற முடியும். ஏதாவது பழக்கம் என்னை பலவீனப்படுத்துகிறது என்று சொன்னால் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடுங்கள். படியுங்கள், கூடுதலாக படியுங்கள். நீங்கள் வல்லமை உள்ள தலைவர்களாக மாறுவீர்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும்.